இந்த வாரம் சிக்கனம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மனைவி வழியில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலைப்பளுவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாக செய்வார்கள். அலைச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சீராக நடைபெறும். அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் வந்து சேரும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்குள் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவி செய்து அனுசரணையாக இருப்பார்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்கள் திறமையாக செய்வீர்கள். மாணவர்கள் பெரிய வெற்றி பெறலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. உங்களுடைய கௌரவம் உயரும். திருவோணம். எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாக தீர்ப்பீர்கள். பண வரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த வாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும்.